ஹலோ மக்களே, நாங்கள் எங்கே போகிறோன்னா நாம் மதுரை திருப்பரங்குன்றம் போகிறோங்க. தேடல் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு அவார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. சமூக சேவையை பாராட்டி ஒரு சேவை செம்மல்ன்ற ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அதுக்காக தாங்க மதுரைக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், இதான் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுங்க. அது அந்த பாரம்பரியமாக அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்குது பாருங்க, மினி பஸ்ஸு. அப்புறம் இந்த லோக்கல் பஸ் மதுரையில் இறங்கிட்டு தான் திருப்பரங்குன்றம் பஸ் ஏறணும். அதுக்காக அங்கே போயிட்டு மதுரைன்னாவே மல்லியா, அதனால் மல்லிப்பூ வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. பாருங்கள், அப்போ தான் அவார்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கேருந்து எனக்கு நாகப்பட்டினத்துலேருந்து மதுரைக்கு என்னை கூப்பிட்ருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க. அதுவும் நானே எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க போனோம். போயிட்டு ஏன்னா வந்து எனக்கு அன்றைக்கி வந்து 2 ப்ரோக்ராம். ஆனால் நான் மதுரைக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்காக போனேன்னா, அந்த முருகன் கோயில் அடிவாரத்துலேயே எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்கங்க. பாருங்கள், நான் எங்கள் வீட்டுக்காரவங்க, அப்புறம் சீஃப் கெஸ்ட்டு இவங்கெல்லாம், மேடம் சார் எல்லாம் தேடல் அறக்கட்டளையோட அவங்க தான் நிறுவனர், அவர் சார் டைரக்டரு எல்லாம் வாங்கிட்டு எங்கள் சார் எல்லாருக்கும் ஹேண்ட்ஷேக், எங்கள் டாக்டர் எல்லாம் ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு எல்லாம் பாருங்கள், நிறைய பேருக்கு அவார்டு கொடுத்தாங்கங்க. இதில் சாதனை படைத்தவங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரல இந்த அவார்டு தேடி கொடுத்துருக்காங்க. என்னோடய அவார்டை பாருங்கள், இது தாங்க என்னோடய ஷீல்டு. சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. அப்புறம் சாரோட எங்கள் வீட்டுக்காரவங்களோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு குரூப் ஃபோட்டோ பாருங்கள், நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் நான் கொஞ்சம் ஸ்பீச் பண்ணினேன். ஏன்னா இதோட நான் இவ்வளோ தூரம் போனதே வந்து முருகரே அழைச்ச மாதிரிங்க. ஏன்னா நான் முருகரோட பக்தர். 2வது அவங்க இருக்கிற இடத்துல இந்த அவார்டு வாங்குறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு. அப்புறம் வாங்கிட்டு எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க. பாருங்கள், இதில் வந்து நிறைய ஆசிரியர்கள், கலை உலகத்தில் உள்ளவங்க, அப்புறம் வந்து விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க, எல்லா ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் இங்கே அவார்டு கொடுத்தாங்கங்க. இது வந்து சர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்னவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரலும் கொடுத்தாங்க. அப்புறம் எல்லோரும் வந்து உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அந்த மண்டபத்தில் பிள்ளையார் அதை பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு வெஜிடேரியன் தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே தாங்க நம்ம திருப்பரங்குன்றம் முருகர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பாருங்கள். போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மக்கள்லாம் வந்து இப்போ 4 மணிக்கு தான் நட திறப்பு. இப்போ வந்து 2:45 3 மணி. அதனால் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வெளியிலே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து முன்னாடியே போனதுனால கோயில் உள்ளே போயிட்டோம். அங்கே பாருங்கள், ஒரு குரங்கு ஒன்று அங்கேயே சுற்றிட்டு இருந்துச்சு. பாருங்கள், நாங்கள் உள்ளே இருக்கோம். வெளியில் மக்கள் வந்து அவ்வளோ பேர் இன்னும் நின்றுட்டுருக்காங்க க்யூவில். உள்ளே ஒரு குறிப்பிட்ட மக்கள் உள்ளே போயிட்டாங்கன்னா டோர் லாக் பண்ணிடுறாங்க. பாருங்கள், எவ்வளோ பேர் வெளியில் நிற்கிறாங்க பாருங்கள். நாங்களாம் உள்ளே இருந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்தோம். அவ்வளோ பேர் வந்து ஏன்னா இப்போ எல்லாம் பக்தர்கள் எல்லாமே ஐயப்பன் பக்தர்கள், அடுத்தது ஓம் சக்தி பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த டைம் வந்து எல்லாம் வந்து கோவிலுக்கு போகிறவங்களாம், சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பாட்டிக்கு வந்து தானம் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட வாழ்த்து வாங்குறாங்க. என்ன தான் வந்து உள்ளே வந்து சாமி வாழ்த்துனாங்க, வெளியில் நம்ம முடியாதவங்க வாழ்த்துறது இன்னும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தானங்க. அதுதான், அது வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. மதுரையிலேருந்து கிளம்பியாச்சு. பாருங்கள், அது வைகை ஆறுங்க இது. அது பார்த்துட்டு அடுத்தது மீனாட்சி அம்மன் கோயில். மதுரைன்னாவே மீனாட்சி அம்மன் தானே, அதனால் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு போயிட்டு அடுத்தது மீனாட்சி அம்மன் கோயில். இதை வந்து 6-7 மணி ஆகிடுச்சு. அதனால் இருட்டில் ஒன்றும் தெரியலை. 2வது மொபைல்லாம் இங்கேயே என்ட்ரன்ஸ்லேயே வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால் அந்த மேலே உள்ள கோபுரத்தை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் அங்கேயும் செமையான கூட்டம். பாருங்கள், நீங்களும் போய்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.